ஏன் 2 தொகுதியில் நிக்கிறாரு? நிறைய பேருக்கு அது புரியல. அவரு ஒரு தொகுதியில பயந்துட்டுன்னா இன்னொரு தொகுதியில் நிக்கணும். யார பார்த்து பயன்னு சொல்றது? தம்பிங்களா, நீங்க தான் பயந்து 26 கட்சி கூட்டணியை சேர்த்து நின்னுகிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ்காரங்க இன்னும் நாமினேஷன் பண்ணாம சண்டே போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வேட்பாளர்களும் தேர்ந்தெடுக்கல. இதுதான் காங்கிரஸ் கட்சி. ஏன்னா எல்லா வேட்பாளரும் வித்துட்டாங்க. கூட்டமே இல்லாம ஸ்டாலின் சார் வண்டி மேல ஏறி கை காமிச்சு ரோட் ஷோ பண்றாரு. உதயநிதி அவர்களுக்கு கூட்டமும் வரல, ஒருத்தரும் வரல, ஆனா ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. எம்ஜிஆருக்கு கலைஞர் திமுகவை தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு ஸ்டாலின் திமுக தெரியும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சோ தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு திருச்சியில. அதாவது எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா பிரச்சாரம்? இன்னைக்கு பாத்திருப்பீங்க. நேத்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் வந்தாரு திருச்சிக்கு. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. வாமா மின்னல், திடீர்னு பார்த்தா காணோம். அப்படி அந்த வடிவேல் படத்துல ஒரு மாதிரி முதலமைச்சர் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, காலையில பாவம் அந்த வாக்கிங் போவாங்களே, அந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நேத்துல இருந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே காலையில ஒரு வாக்கிங் போயிட்டு, அதுல கூட இருக்க திமுக கூறங்கள்லாம் வச்சுக்கிட்டு, கொள்ளடிக்கிற கூட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, இவங்களை பார்த்த உடனே திமுக மக்கள் ஓடிட்டாங்க. ஐயோ, கூட்டிட்டு வர ஆள்லாம் யாரு? கொள்ளடிச்சுக்கிற கூட்டம். கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு தலைவன் வந்த மாதிரி வாக்கிங் போறாங்க, நடக்கிறாங்க. அதுலயும் பாருங்க, நம்ம டிவிக்கு என்ன பயம் இல்ல, நம்ம தலைவர் விஜய் சார்னா பயம் இல்ல, நம்ம அண்ணன் மேல. ஆனா பிரச்சாரம் எங்க பண்ணது? திருச்சி கிழக்குல பிரச்சாரம் பண்ணாரா? அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் எங்க பயம் இருக்கு? திருச்சி கிழக்குல பயம். திருச்சி கிழக்கு பயம் இல்ல, திருச்சி ஃபுல்லாவே பயம். ஏதோ ஒரு அதிமுக தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணலாம்ல. என்னப்பா அவங்க தான் சொல்றாங்களே, எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் சண்டை, திமுகவுக்கும் அதிமுக தான் சண்டை. அதாவது இவங்க எல்லாம் எப்படின்னா, ஃபுட்பால் மேட்ச் விளையாடனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட்ல ஒரு டீம் கூட விளையாடுவோம். இந்த வாரிசுன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே ஒரு 5 பேர் அந்த பக்கம் செட் பண்ணிக்கிட்டு, இவங்களே இந்த பக்கம் விளையாண்டு கோல் போட்டுக்கிட்டு, நாங்க ஜெயிச்சுட்டோம் எப்பல இருந்து உட்கார்ந்தாங்க. அம்மா ஜெயலலிதாக்கு அப்புறம் அப்படிதான் எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. 3 எலெக்ஷன் அப்படிதான் நடந்துச்சு. ஆனா உண்மையான ஒரு லீடர் வந்தா எப்படி இருக்கும்? அப்பா ஜெயலலிதாக்கு அப்புறம் உண்மையான ஒரு கேப்டன் வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த 2026 தேர்தல். அப்ப இது வரைக்கும் கிரவுண்ட்ல யாருமே இல்லாம விளையாண்டு ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்னைக்கு தலைவர் விஜய் வா ஸ்டாலின் சார்னு ஆச்சோ, அன்னையில இருந்து அவருக்கு தூக்கமே கிடையாது. நம்ம பேரை சொல்ல மாட்டாரு, நம்ம கட்சியை பத்தி சொல்ல மாட்டாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் பண்ணது எங்கன்னா திருச்சி கிழக்கு. அந்த திருச்சி கிழக்குல வேட்பாளர் 5 வருஷமா காணோம். எங்க போனார்னே தெரியல. என்ன பிரச்சனைனா, சென்னையில பாக்குற, வேற ஊர்ல வர, இந்த வேட்பாளர் என்ன செய்தார் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் கேட்டா, அவர் பேர் என்னன்னே எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடிய பல்வேறு சட்டமன்றங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது ஒண்ணு திருச்சி கிழக்கு. அதுல அவர் சொல்றாரு, தைரியம் இருந்தா ஒரு தொகுதியை விட்டுட்டு என் கூட ஒத்தைக்கு ஒதுங்குவது, தேவையில்லாம தேவையில்லாம கூப்பிட்டு 5 வருஷம் தொகுதிக்கு வரவே இல்லையா? அப்ப ஏன் 2 தொகுதியில் நிக்கிறாரு? நிறைய பேருக்கு அது புரியல. அவரு ஒரு தொகுதியில பயந்துட்டுன்னா இன்னொரு தொகுதியில் நிக்கணும். யார பார்த்து பயன்னு சொல்றது? தம்பிங்களா, நீங்க தான் பயந்து 26 கட்சி கூட்டணியை சேர்த்து நின்னுகிட்டு இருக்கீங்க.
26 கட்சி கூட்டணி வச்சாலும் திருச்சியில நடந்து வந்தா பாக்குறதுக்கு ஆள் இல்ல, ஒருத்தனும் இல்ல. விசிக காரங்களும் இல்ல, காங்கிரஸ் காரங்களும் இல்ல. காங்கிரஸ் காரங்க இன்னும் நாமினேஷன் பண்ணாம சண்டே போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் வேட்பாளர்களும் தேர்ந்தெடுக்கல. இதுதான் காங்கிரஸ் கட்சி. ஏன்னா எல்லா வேட்பாளரும் வித்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அப்படி ஆயிருச்சு. அதனாலதான் கரூர் அக்கா, நம்மளுடைய அக்கா ஜோதிமணி அக்கா, நான் எலெக்ஷன் வேலை செய்ய மாட்டேங்க. அப்புறம் நம்ம காங்கிரஸ் மாணி தாக்குறோம், நான் எலெக்ஷன் வேலை செய்ய மாட்டேங்க. இதெல்லாம் எதிர்கட்சி கிடையாது, காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய எம்பிகள். இந்த காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில வச்சுக்கிட்டு ஓல்டு ரெக்கார்டு, பழைய பென்ஷன் வாங்குற அரசியல்ல நம்ம ப. சிதம்பரம், அப்புறம் நம்ம செல்வ அண்ணன், அவரு செல்வ பெருந்தொகை அப்படின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாரும். பல தொகைகளை வாங்கிட்டு டிஎம்கே கிட்டையும் காசை வாங்கிட்டு, இப்ப காங்கிரஸ் கட்சி வேட்பாளரே காங்கிரஸ் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வேட்பாளர் அதுலயும் இவர் 1 கோடினா அவர் 10 கோடி குழப்பம் வந்துருச்சு. இன்னும் நாமினேஷன் முடியறதுக்கு 3 நாள் இல்ல, இன்னும் வேட்பாளர்களே காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணல. சொந்த காங்கிரஸ் கட்சியிலேயே எந்த எம்பி வேலை பார்க்கறதுக்கு ரெடி கிடையாது. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் வந்தா யாரு பாக்குறதுக்கு வரதும் கிடையாது. ஆனா நம்ம அண்ணா வந்தாரு பாருங்க காலையில ஏர்போர்ட்ல, எப்படி இருந்துச்சு. நேத்தே தேர்தல் கமிஷன் கிட்ட போயிட்டோம். மேடம் நாங்க அப்பயே சொன்னோம், மேடம் கூட்டமே இல்லாம ஸ்டாலின் சார் வண்டி மேல ஏறி கை காமிச்சு ரோட் ஷோ பண்றாரு. உதயநிதி அவர்களுக்கு கூட்டமும் வரல, ஒருத்தரும் வரல, ஆனா ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எங்க தலைவர் வந்து இறங்கி ரோடு மேல ஏறக்கூடாதுங்கிறாங்க, கீழே நடக்க கூடாதுங்கிறாங்க. கடைசியில ஒரு ஸ்பாட் வச்சா மொத்த கூட்டமும் அங்க வந்து நிக்குது. அதனாலதான் பிரச்சனையே நடக்குது. உடனே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லையே, அதெல்லாம் அலோடு, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. தேர்தல் அதிகாரி மேடம் சென்னையில அவங்க சொன்னாங்க, எல்லா வேட்பாளர்களுக்கும் நாங்க ஒன்னாதான் பாக்குறோம்னு சொன்னாங்க. அதனால நீங்க தலைவரை வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ எந்திரிச்சு கை தூக்குங்கன்னு சொன்னாங்க. தலைவர் ஏர்போர்ட்ல இறங்கி கை தூக்குனதான் மிச்சம், கீழே இறங்கவே முடியல. அப்ப 24 கட்சி கூட்டணி, ஆப்போசிட்ல 10 கட்சி கூட்டணி, அப்புறம் தனியா ஒருத்தர் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாரு. விடுங்க போனா போதுட்டோம், விடுங்க. நம்ம பார்ட்டிக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆடியன்ஸ் எல்லாம் திடீர்னு கிரவுண்டுக்குள்ள வர முடியாது, கஷ்டம். நீங்க ஆடியன்ஸை பார்த்து கோவப்படாதீங்க. ஒரு விளையாட்டு வீரன் எப்படி இருக்குன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா நம்ம கோல் மட்டும்தான் இருக்கணும். லெப்ட்ல இருக்கக்கூடிய ரைட்டருக்கு கத்துறது காது கொடுத்து கேட்கவே கூடாது. அப்ப போட்டி யாருக்கு? டிவிக்கு, டிஎம்கே, அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு திருச்சி ஃபுல்லா என்ன ஆச்சு? டோட்டலா பிளாக். அப்ப அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் யார்கிட்ட இருக்கு? அதனாலதான் திருப்பி பதிவு பண்றேன், இந்த தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் அல்ல, இந்த தேர்தல் எதிர்கட்சி ஜெயிக்கக்கூடிய தேர்தல் அல்ல, ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய, தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். இன்னைக்கு திருச்சி வந்தோன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாலை போட்டாரு பாருங்க, என்ன மீனிங். 77க்கு அப்புறம் 2020 இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாரு. இந்த தீய சக்தி கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தன் தைரியமா வந்துட்டாரு. நீ 26 கட்சி வச்சுக்கோ. நடுவுல சொன்னாங்க அவர் பிஜேபி போயிடுவாரு, என்டிஏ போயிடுவாரு, அவரை மிரட்டிட்டாங்க. மிரட்டின உங்களை உங்க பட பராசக்தி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. கள்ள கூட்டணி, எல்லா கூட்டணியும் திமுக பிஜேபி வச்சுக்கிட்டு தான் சொந்த புள்ள உதயநிதியோட கம்பெனி ரெட் ஜெயிண்ட், அறிவுநிதி யாரு சார், இன்ப நிதி யாரு, 20 வயசு பையன், அவன் 1000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல படம் எடுக்கிறானா. நம்மளாம் எடுக்க முடியுமா? அந்த பையன் இன்னும் பிஏவே படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள வந்து 1000 கோடி. மொத்த ஊழல் பணமும் எங்க இருக்கு? ரெட் ஜெயின்ல இருக்கு. ஆனா இது வரைக்கும் ரைடு இல்ல. நேரு ஊழல் பண்றாரு, வேலு ஊழல் பண்றாரு, செந்தில் பாலாஜி ஊழல் பண்றாரு, சபரீஷ் ஊழல் பண்றாரு, உதயநிதி ஊழல் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு ரைடு நடந்துச்சா? அப்ப யாரு உறவு வச்சிருக்கா? பிஜேபியோட, திமுக தான் உறவு வச்சிருக்கு.
பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறாரு, அமித்ஷா வந்து இங்க பேசுறாரு, இது ஒரு ஊழல் குடும்பம், ஊழல் மினிஸ்டர் இருக்காங்க, ஊழல் அமைச்சர் இருக்காங்கன்னு. கெஜ்ரிவால் சார 100 கோடி ரூபாய்க்கு அரெஸ்ட் பண்ணி 4 மினிஸ்டர் தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா இங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஊழல். அதுல அமைச்சர் நேரு மேல ஊழல், செந்தில் பாலாஜி மேல சொல்லவே வேண்டாம். ஊழல் தவிர 10 ரூபாய் பாலாஜி தவிர ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் 400 கோடி ரூபாய் கேஷ் வச்சிருப்பாரு, ஆனா அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்ப யாரு வந்து மறைமுக கூட்டணி? இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்துவ சகோதரிகளே, தலித் சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டு ஏழையா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை ஒண்ணு நினைச்சு பாருங்க. இவங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாம், ஆனா எந்த ஊழல் அமைச்சருக்கு ரைடு கிடையாதான். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கம்பெனியுடைய பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுமா, ஆனா எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 2 வருஷம் உழைச்சு தன்னுடைய கடைசி படம், தன்னுடைய ரத்தம், வாழ்க்கையுடைய கடைசி படம், அவருடைய உணர்வு, அவருடைய வலி, எவ்வளவு அழுதிருப்பாரு எங்க அண்ணன் விஜய் அண்ணன், நம்ம தலைவர். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறதுக்கான காரணம் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்த ஒரு சூழ்ச்சி. இது 3 பேரும் சேர்ந்துட்டாங்க, அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. ஏன்? ஒண்ணு நீ எதிர்கட்சியாரு, இல்ல நான் ஆளுங்கட்சியா இருக்க. நான் வந்தாலும் அதே 40% கமிஷன், நீ வந்தாலும் அதே 40% ஷேர பண்ணிக்குவோம். திமுக ஸ்டாலின் சார் என்ன சொன்னாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி? இபிஎஸ் அவர்கள் ஊழல் குற்றவாளி, வேலுமணி ஊழல் குற்றவாளி, எல்லாரும் ஊழல் குற்றவாளி பேசுறாரா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல? சொல்லுங்க, கேளுங்க மக்கள், நீங்க கேளுங்க. அதிமுக இருந்து ஏதாவது பழைய அமைச்சர் அரெஸ்ட் பண்ணாங்களா? இங்க இருக்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மருத்துவ ஊழல் பத்தி அரெஸ்ட் பண்ணாங்களா? இங்க இருக்கிற வேலுமணி சார் கோயம்புத்தூர் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆனா இன்னெல்லாம் போராட்டம் பண்ண, இன்னெல்லாம் பேசினாரு அன்னைக்கு ஸ்டாலின் சார். இதுதான் ஜெயிச்சு முடிச்ச உடனே மறைமுக கூட்டணி இல்ல, டைரக்ட் கூட்டணி. இபிஎஸும் ஸ்டாலின் சாரும் ஏன் கூட்டணி வச்சாங்க தெரியுமா? இபிஎஸ் நினைச்சாரு திமுக பார்த்து, நீங்க அவங்க அடிக்கிறமே அடிங்க, பயந்து எங்க கிட்ட ஓடி வந்துருவாங்க, நாங்க கூட்டணி வச்சுக்குவோம். என்ன வச்சுட்டு என்ன இபிஎஸ் முதலமைச்சர் சொல்லிட்டு விஜய் சார் பயத்துல ஓடி வந்துவார் கரூருக்கு. அப்புறம் நாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுறேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு விஜய் சார ஒழிச்சிடலாம்னு நினைச்சாங்க. இந்த அரசியல் எங்களுக்கு தெரியாதா? யாருக்கிட்ட 30 வருஷமா வீட்டுக்குள்ள போய் ஒரு சினிமா துறையில நம்பர் 1 வேணும்னா மக்களுடைய நம்பிக்கையும் உணர்வும் இல்லாம ஆயிருக்கவே முடியாது யாராலையும். இந்த அரசியல் அவருக்கு தெரியாதா? அதுக்குதான் சொன்னாரு, அது என்ன அன்ப்ரூவ்ட் பார்ட்டி ப்ரூவ் பண்ற 26ல நாங்க யாருன்னு. நீ என்ன 26 கட்சி கூட்டணி வச்சிருக்க, நீ என்ன 10 கட்சி கூட்டணி வச்சிருக்க? 2 தலைவரும் போங்க, 300 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வராங்க. இவங்க பெரிய கூட்டணியா? உங்களுக்கு பெரிய கூட்டணின்னா வரும்போது 50,000 பேர் நிக்கணும் மு க ஸ்டாலினை பாக்குறதுக்கு. மு க ஸ்டாலின் சார பாக்குறதுக்கு 50,000 பேர் வந்து நின்று இருக்கணும். ஏர்போர்ட்லயும் வெளியும் ரோட்லயும் நடக்க முடியாது, பயப்படணும். ஐயோ ரோட்ல நடந்தா மக்கள் நம்மள தூக்கிட்டு போயிடுவாங்க, இடிச்சிருவாங்க, நான் வந்து மேலே நின்னுக்கிறேன். அப்படியா நடக்கிறாங்க? இன்னும் சரியா காத்து கூட போக மாட்டேங்குது அவர் நடந்து போனா. யாருமே கிடையாது. ஏன்னா மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. 21ல நம்பிக்கை அவர் ஜெயிப்பு ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவார் நினைச்சோம். கலைஞர் ஐயா ஊழல் பண்ணாரு, சரி இவராச்சும் வந்தா ஊழல் பண்ணாம நேர்மையா குடும்ப ஆட்சி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரு, பண்ணல. இப்ப தன்னுடைய மருமகனும் மகனும் ஊழல் பண்றதுக்காக மட்டுமே கட்சி வச்சுக்கிட்டாரு. இப்ப ஒரே குறிக்கோள் தன்னுடைய பையனை முதலமைச்சர் ஆக்கணும், அவ்வளவுதான். அப்ப அவங்களுடைய ஒரே டார்கெட் யாரு? நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய விஜய் சார். அப்ப முதலமைச்சரா இருக்க வரைக்கும் என்ன பண்ணாங்க? எஸ்ஓபிய போடு, வீட்டை விட்டு வெளியே விடாத, வீட்டை விட்டு வெளியே வந்தா போலீஸ் வர விடாத. கொளத்தூர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸே கிடையாது. திடீர்னு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. ஏதாவது இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா தூக்கி பழி அவர் மேல போடு, அன்னையோட நேத்தோட பிரச்சாரத்தை முடிச்சிருவோம். இந்த கீழ்த்தரமான எண்ணம் தான் திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களுக்கு அதிகாரத்துல இருக்க வரைக்கும் இருந்துச்சு. அதனாலதான் தேர்தல் அதிகாரிகிட்ட நேத்து போனோம். மேடம், எங்களுக்கு ஒன்னே ஒரு ரிக்வெஸ்ட் தான், எங்க தலைவர் வெளியே வரும் பொழுது எங்களுக்கு கூட்டம் கூட வேணாம். திருச்சி போனா திருச்சியில் நின்று பேசிட்டு போனா 5 கோடி பேர் பாக்குறாங்க டிவில, எங்களுக்கு எந்த பிரச்சனையும், எங்களுக்கு கூட்டமே தேவையில்லை. ஆனால் மக்களை ஒழுங்குபடுத்தணும்,
எல்லா சாலைகளை ஒழுங்குபடுத்தணும் சொன்னாங்க. திருச்சி காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இங்க இருந்த கமிஷனருக்கும் இங்க இருந்த டிசி சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. காவல்துறை இன்னைக்குதான் ஒழுங்கா செயல்பட்டுச்சு திருச்சியில. நாங்க சும்மா எல்லாம் குற்றச்சாட்டு சொல்ல மாட்டோம். ஏன்னா முக ஸ்டாலின் சாருடைய அழுத்தம் திருச்சி காவல்துறை கிட்ட இல்ல. அதுதான் தேர்தல் அதிகாரி இன்னைக்கு இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நேர்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து தலைவர் நின்று கூட்டத்தை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா பேசிட்டு போக முடிஞ்சு. ஆனா கொளத்தூர்ல அது நடக்கல. ஏன்னா சில அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்களும் காவல்துறையும் இன்னைக்கும், முக்கியமா சென்னையில இருக்க சிட்டி கமிஷனர் இன்னைக்கு வரும்போதே நேத்து மனு கொடுத்தோம். தலைவருடைய மனுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. டிஜிபியை மாத்திட்டாங்க. இன்னைக்கு இப்ப டிஜிபியை மாத்திட்டாங்க. நேர்மையான அரசு இருக்கும் பொழுது நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது. இதுதான் உண்மை. சோ அப்படி இருக்கும் பொழுது பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னுமேட்டு அவரை நிப்பாட்ட முடியாது. மக்களுடைய எழுச்சி, கோடானு கோடி எழுச்சி இனிமேட்டு பார்க்க போறாங்க. அப்ப திருவம்பூர்ல என்ன, எதுக்காக நம்ம ஜெயிக்கணும்? கரூர்ல 41 பேர் உயிரிழப்பு. செந்தில் பாலாஜி எக்ஸிகியூஷன், செயல்படுத்தல். முக்கிய மூளை யார் தெரியுமா? முக ஸ்டாலின் சார். அதுக்கப்புறம் மகேஷ் பொய்யாமொழி. ஏன் தெரியுமா பண்ணாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த எதிரி இருக்கக்கூடாது, எந்த போட்டியாளர் இருக்கக்கூடாது. இபிஎஸ் அவர்கள் போட்டியாளரா? எங்க இருக்கிறான்னு கூட தெரியல பிரச்சாரம் பண்ணும் பொழுது. அப்ப ஸ்டாலின் சாரோட குறிக்கோள் என்ன? உதயநிதி சார முதலமைச்சர் ஆக்கணும். அடுத்தது அப்ப விஜய் சார பிரச்சாரத்துக்கே பண்ண விடக்கூடாது, அவர் கட்சியை முடக்கணும். அப்ப கரூர்ல உள்ள வந்தா ஏதாவது பண்ணிரு. மகேஷ் பொய்யாமொழி ஐடியா மணி, அந்த ஐடியா மணி, அது மூளையே இல்லாதவெல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா பிளான் பண்ணி நம்ம மக்களை வந்து ஏதோ ஒண்ணு போய் நம்ம மக்களை வந்து எவ்வளவு பெரிய இழப்ப நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்துல உள்ள போயிட்டார். எப்படி இந்த சினிமா படத்துல சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் வருமே, அது மாதிரி ஃபர்ஸ்ட் போயிட்டார். செகண்ட் வந்தவர் யாரு? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவ்வளவோ மரணங்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ வந்து இறப்புகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மகேஷ் பொய்யாமொழி போய் பார்த்த ஆறுதல் சொன்ன நிகழ்ச்சி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் போனாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு டிவி ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபால்ஸ் ப்ரோபகண்டா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தலைவர் மேல. ஆனா காலையில 11 மணிக்கெல்லாம் மக்கள் வந்து அப்படியே திமுக பக்கம் திரும்பிட்டாங்க எதிர்ப்பா. ஏன் தெரியுமா? அந்த ஒரே ஒரு மகேஷ் பொய்யாமொழியுடைய நடிப்பு. அதாவது நம்மளை பார்த்து எப்பயுமே திமுக விமர்சனம் பண்ணுவான். இது ஒரு நடிகர் கூட்டம், நடிகர் கட்சி, கரெக்டா? மகேஷ் பொய்யாமொழி யாரு? மொழிப்போர் தியாகிய, மகேஷ் பொய்யாமொழியில மகேஷ் பொய்மொழி, பொய்மொழியில கூப்பிடுங்க. அந்த மகேஷ் பொய்மொழி இருக்காரு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவருடைய போஸ்டிங் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லுவா, எனக்கு தானே தெரியும் எல்லா உண்மையும். எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுக பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான், அதுதான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு கலைஞர் திமுக தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு ஸ்டாலின் திமுக பத்தி தெரியும். 2015 40 தோத்து ட்ரெஷரர் ரிசைன் பண்ண காலத்துல இருந்து கூட இருந்தவன். மக்கள் ஏமாந்த மாதிரி நானும் ஏமாந்துவேன். இவர் ஏதாவது நல்லது செய்வாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அதவ் ஒரு காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும் தான் நான் வந்திருக்கேன், நீங்களா சேர்ந்து வேலை பண்ணுங்கன்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு. இதை நம்பி நானும் வேலை பார்த்து ஜெயிச்ச பிறகு டக்குன்னு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு ஊழல் பண்ணும் போதுதான் இங்க இருந்தா நம்மள தேவையில்லாம வேற மாதிரி ஊழல்வாதி சொல்லிடுவாங்க, வெளியே வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் கூட போயிட்டேன்.
இதுதான் உண்மை. அப்ப மகேஷ் பொய்யாமொழியோடைய வேலை என்ன தெரியுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். நடிக்க தெரியாத ஒரு நடிகருக்கு உலக ரசிகர் மன்ற தலைவர். ஏன் நடிக்க வச்சாங்க? ஒரு 10 படத்தை நடிக்க வச்சு பிரபலமாக்கி உடனே இளைஞரணி தலைவர், உடனே வந்து எம்எல்ஏ, உடனே அமைச்சர், உடனே துணை முதலமைச்சர், உடனே முதலமைச்சர். தில் இருந்தா எங்க அண்ணன் மாதிரி கட்சியை தனியா ஸ்டார்ட் பண்ணி சினிமாவை விட்டுட்டு அண்ணா தொடங்கிய பிராண்ட் இல்லாம, அண்ணா தொடங்கிய கட்சி இல்லாம, கலைஞர் பேரை சொல்லாம, உங்க அப்பா பேரை சொல்லாம, மாண்புமிகு உதயநிதி அவர்களை தில்ல இருந்த ஒரு கட்சியை நின்று அதே சேப்பாக்கல் தொகுதி நின்று ஜெயிச்சு காமிச்சு பார்ப்போம். ஜெயிச்சு காமிச்சிரு. நீங்க தான் சொல்றீங்களே எங்க தலைவர் விஜய் எல்லாம் ஒரு ஆளு இல்ல நடிகர்னு. தில்லு இருந்தா முக ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க தலைவர் ஏத்து நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. வந்து கொளத்துருட்டு வெளியே வாங்க, பக்கத்துல பெரம்பூர் நில்லுங்க. இன்னும் 2 நாள் இருக்கு நாமினேஷன், 2 நாள் தானே இருக்கு. வாங்க நில்லுங்க. எதுக்கு பாவம் இங்க இருக்க ஒரு ஆடை வந்து பலிகடாக்குறீங்க? அந்த எம்எல்ஏ பேர் என்னப்பா? புரியல. என்ன பாவம், அவங்களுக்கு ஒரு ஆடு வேணும் இல்ல வெட்டுறதுக்கு. பாவம் அண்ணன், எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. கேட்டா வந்து கிறிஸ்துவ தோழர்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கிறோம், ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. பேசும்போதே சொன்னாரு, பேசும்போது என்ன பேர் சொன்னார் அண்ணா அன்னைக்கு பேரு வேட்பாளர் படிக்கும் போது? ஜோசப் விஜய் ஆகிய நான் சேலஞ்ச் விட்டாரு. நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் வந்தாலும் என்னுடைய பெயரை தெளிவா சொல்லுன்னு சொன்னாரு. ஆக்சுவலா அப்படி எங்க அண்ணன், எங்க தலைவர் விஜய் சார் தான் உங்களுக்கு ஆளே இல்ல. முக ஸ்டாலின் சார் வந்து நில்லுங்க, திருச்சி கிழக்குல வாங்க. ஏன் குளத்தூர்ல நிக்கிறீங்க? பக்கத்துல பெரம்பூர்ல வந்து நில்லுங்க. ஏன் சேப்பாக்கத்துல உங்க கலைஞர் வந்து செட் பண்ண ஒரு தொகுதிய வச்சிருக்கீங்க? உங்க மகனை தைரியம் இருந்தா, தில் இருந்தா பக்கத்துல பெரம்பூர்ல நிக்க வைக்க வேண்டியதானே? அது போட்டி. பேரே தெரியாத அளவுல நிக்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு பயம் இல்ல, எங்களுக்கு பயம் இல்ல. இந்த வடிவேல் சொல்லுவானே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். அதுதான் முக ஸ்டாலினோட நிலைமை. இப்படி நின்னு பேசலாம்னு வச்சுக்கோங்க, கை மட்டும் இப்படி அசையும், கால் கிடுக்கிட்டு ஆடிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு திமுக நிலைமை அதான், பில்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு கால் ஆடிட்டு இருக்கு, பேஸ்மெண்ட் வீக். 26 கட்சியை சேர்க்கிறாங்க. அதுல இன்னொரு தகவல் சொல்றேன். நம்ம திருமானா இருக்கார் பாருங்க, பிசிகே சட்டசபையில தேர்தல்ல 15 வருஷம் கழிச்சு வராரு. நான் அது அப்பயே சொன்னேன், சட்டசபை தேர்தல்ல போட்டி போட்டு வாங்கினேன் அப்படின்னு. இப்ப வராரு. அதுல என்னத்துமா சொன்னாரு? இதுல இருந்தே அவர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 2026க்கு அப்புறம் கள நிலவரம் மாற போகுது. அதனால பிசிகேல யார் யாரெல்லாம் திமுக ஆதரவு எம்எல்ஏ இருந்தாலும் அவனுக்கு சீட்டு கொடுக்கல. இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அண்ணன் கட்சியில பாதி பேர் திமுக இருக்காங்க, தயவு செஞ்சு திமுக சீட்டு கொடுக்காதீங்க, கட்சியை உடைச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா முடிவு பண்ணாரு. இன்னைக்கு ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.